ராம் ராம் பெரியவா சரணம். அடியன் தனம் கோடி ராதாகிருஷ்ணன் பெரியவாபுரத்திலேருந்து. இன்றைக்கி ஒரு பெரியவாவுடைய இந்த அபூர்வ சக்தின்றதா இல்லை அபார சக்தின்றதா சொல்ல வார்த்தைகள் இல்லை, அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ராம் ராம் பெரியவா சரணம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணுன்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். அதாவது சிவராமன் மாமா கோயம்புத்தூரில் மாதம் அனுஷா ஆற்றுல பெரியவாளை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பெரியவா தான் அந்த பெரியவா. அவர் பூஜை பண்ணி அதில் குரூப்பில் நமக்கு போடுவார். அந்த குரூப் மூலிமா நமக்கு வரும், எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும். நான் பார்த்து வியந்திருக்கேன் இந்த பெரியவாளை. நம்ம பெரியவாபுரத்துக்கு ஒரு பெரியவா தேரில் சுற்றி வரணும்னா இப்படி ஒரு பெரியவா இருக்கணும், உற்சவ மூர்த்தியாக இருக்கணும் பெரியவா அப்படின்னு பார்த்து வியந்து அந்த வீடியோவிலேருந்து ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோ எடுத்து கும்பகோணத்துக்கு அனுப்புவேன். நமக்கு ஒருத்தர் ரெகுலராக நமக்கு எல்லா சிலைகளும் பண்ணி கொடுக்குறாரு பெரியவாபுரத்துக்கு. நான் அவருக்கு அனுப்பினப்போ பார்த்துட்டு அவர் சொன்ன அமௌண்ட்டு எனக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா நம்மளால் நான் என்ன சொல்கிறது, ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு ஏழை, நம்மளால் முடியுமா அப்படின்றது தான். அப்புறம் சரி பெரியவா நம்ம சரி அண்ணா, நான் பின்னாடி பார்த்துக்கலாண்ணா, கொஞ்சம் அதுக்கு என்னோடய ஃபைனான்ஷியல் பொசிஷன் வரட்டும், நான் ஆர்டர் கொடுக்குறேன் அண்ணான்னு சொல்லிட்டு அவாகிட்டேருந்து நான் வாய்தா வாங்கிக்கிட்டேன். அப்போது எந்த பெரியவாளை நான் மாடலாக எடுத்து அவளுக்கு அனுப்பணும் கும்பகோணத்தில், அதே பெரியவா இங்கே வந்துட்டா பெரியவாபுரத்துக்கு. நீ என்ன தானடா ஆசைப்பட்ட, என்ன மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டல, நானே வரேன்டா பெரியவாபுரம்னு வந்துட்டா பெரியவா. இது என்ன சொல்கிறது, இதை நம்புறதா, என்னால் நம்புறதா, இல்லை நான் காண்றது கனவா இல்லை நனவா, ஒன்றுமே புரியல. நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல, தலை கீழா தூக்கமே வரல. இது எப்படி நடத்தி கொடுத்தா பெரியவா, இதை எப்படி நடத்தி கொடுத்தா? ராதாகிருஷ்ணன் ஆசைப்படுறான், நான் பெரியவாபுரம் வரப்போகிறேன், அவ்வளோதான் கான்செப்ட். அப்படி தான் வந்திருக்கா பெரியவா. அப்படி தான் எல்லா குருமார்களும் இருக்கிற தெய்வங்களும் இந்த பெரியவாளை கூட்டிகிட்டு வந்திருக்கா கோயம்புத்தூர்லேருந்து. இப்படிப்பட்ட ஒரு மகான் என்ன இது, அபூர்வ சக்தியா அபார சக்தியா? இதை என்ன வார்த்தைகள் சொல்லி வர்ணிக்கிறது பெரியவா? நான் என்ன பெரியவாளெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல பெரியவா இங்கே பெரியவாவில் வந்திருக்கேள், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பெரியவாபத்தில் வைக்கப்பட்ட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கணும் பெரியவா. உங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அருளும் எப்போவும் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும், எங்களை வழி நடத்தணும் பெரியவா. ராம் ராம் பெரியவா சரணம். மீண்டும் ஒரு வேண்டுகோள், நீங்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பேன், நீங்கள் எல்லாம் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மீண்டும் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். ராம் ராம் பெரியவா சரணம். உங்களுடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் 108 தலைமுறையோட ஆசீர்வாதமும் பித்ருக்களோட ஆசீர்வாதமும், ராம் ராம் பெரியவா சரணம், பித்ருக்களோட ஆசீர்வாதமும் கோமாதாவோட ஆசீர்வாதமும் உங்கள் கிரகம் இருக்கக்கூடிய இடத்தோட கிராம தேவதை காவல் தெய்வம் அவளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சி நீங்கள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுக்கணும், நல்ல மணமகள் அமையணும். ராம் ராம் பெரியவா சரணம்.